இன்னைக்கும் எனக்கு எழுத படிக்க தெரியாது. பாத்ரூம்லயே பொம்மை படம் போட்டிருந்தா தான் டக்குன்னு போவேன். இல்லைன்னா எழுத்து போட்டிருந்தா எனக்கு புரியாது. கொஞ்சம் யாராவது ஜென்ஸ் உள்ள போனாதான் நான் அவன் பின்னாடி போவேன். செகண்ட் தேர்ட் வரைக்கும் தான் போக முடிஞ்சது. அதுக்கு மேல என்னால போக முடியல. எனக்கு அதோட ஸ்கூல் டிராப் பண்ணேன். ஆமா, ஸ்கூல் டிராப். 3வது ஸ்கூல் வரைக்கும் போனேன். அதுவும் சத்துணவு சாப்பிடறதுக்காக போவேன். வறுமையான ஒரு சூழ்நிலை, ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. எவ்வளவு ரூபாய் முதல்ல சென்னை மொபைல்? சென்னை மொபைல் 3 லட்ச ரூபா. 3 லட்சம் ரூபா. ஆமா. இன்னைக்கு உங்க டர்ன் ஓவர் என்ன? இன்னைக்கு 1000 கோடி கிராஸ். 1000 கோடி மலைப்பா இருக்கா? இல்ல அடுத்தடுத்த நோக்கி போகணும்? கண்டிப்பா நான் 10,000 கோடி இலக்கு நோக்கி. சென்னை மொபைல் ஃபர்ஸ்ட் கடையே கோயம்புத்தூர்ல. ஆனா எனக்கு என்ன புரியலன்னா, கோயம்புத்தூர்ல கடை திறக்கிறவர் கோயம்புத்தூர் மொபைல்ஸ்ல பேர் வைக்கணும், சென்னை மொபைல்ஸ் பேர் வச்சீங்க. நான் சென்னையில இருந்தேன், மதுரையில பிறந்து வளர்ந்தேன். எனக்கு கொஞ்சம் நல்லா பிசினஸ் பண்ணக்கூடிய டேலண்ட் வந்ததுமே அப்ப சென்னை தான் எனக்கு ஃபாஸ்ட் குரோயிங்ல இருந்தது. அப்ப அந்த சென்னையில போயிருந்தேன். 10 வருஷம் கிட்டத்துல சென்னையில இருந்தேன். அங்க இருந்து தான் மறுபடியும் திருப்பி கோயம்புத்தூருக்கு நான் சரக்கு சப்ளை பண்ணிட்டு இருப்பேன். எலக்ட்ரானிக் குட்ஸ் ஃபுல்லாவே அன்னைக்குள்ள எலக்ட்ரானிக் குட்ஸ் என்னெல்லாம் இருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறப்பதான் எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஊர் மக்கள், இந்த தண்ணி, இதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷிஃப்ட் ஆனேன். 2003ல தோத்தது ஒரு தடவை 2 தடவை இல்லை, ஒரு 16 தடவை தோத்துப்பேன் லைஃப்ல. அப் டவுன் இருந்துட்டே இருந்துக்கும். ஒவ்வொரு தடவையும் கத்துக்கணும்னு மேலே ஏறப்பெல்லாம் கீழே விழுந்துருவேன். ஆனா மறுபடியும் திரும்பி எந்திரிச்சு வேகமா ஓடுவேன், விட மாட்டேன். ஆனா எப்படி அந்த ஆட்டிடியூட் வருது? இப்ப 2 தடவை 3 தடவை விழுந்தோடனே அட போங்கப்பா அப்படின்னு தான் இருக்கு. அதுவும் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சலிப்பாய் போகுது. என்னடா முயற்சி பண்றான், எல்லாரும் தான் என்ன தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்ல. என்ன பிடிச்சி வேற வழியே இல்ல. சப்போர்ட் சிஸ்டர் இருக்கு. இன்னைக்கு எல்லாம் பசங்களுக்கு சப்போர்ட் இருக்கு. எனக்கு தூக்கி விடுறதுக்கு யாருமே இல்ல. நான் தான் எந்திரிக்கும், வேற வழியே இல்ல. எனக்கு ஒரு பெரிய இறைவன் கொடுத்த கிஃப்ட் என்னன்னா, என்ன வறுமையில படைச்சான். எனக்கு யாரும் சப்போர்ட் இல்லை. ஆனா நான் தான் விழுந்து எந்திரிக்கணும். என்னோட ஆமா, எப்பவுமே விடாமுயற்சி இருந்துட்டே இருக்கும், பண்ணிட்டே இருப்பேன். தோத்தாலும் ஜெயிச்சாலும் அந்த கான்பிடண்டோட காலையில என்ன பண்ணுமோ, என்ன செய்யணுமோ அந்த ஒர்க்கை கண்டினியூஸா பண்ணிட்டே இருப்பேன். காலையில 6 மணிக்கெல்லாம் கடந்து வந்துடுவேன். ஏர்லி மார்னிங் 6 மணிக்கெல்லாம் நான் கடந்துருவேன். நைட்டு 11:30 ஆயிடும் நான் கடை அடைக்கிறதுக்கு. டே நைட்டு விடாம நான் தான் கூட்டுவேன், நான் தான் கஸ்டமர் அட்டன் பண்ணுவேன், நான் தான் பர்ச்சேஸ்க்கு போவேன். எல்லா விஷயமும் நானே பண்ணிட்டு இது ஒரு 3 வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணும். நல்லா சிவியர் ஹார்ட் ஒர்க். 2000லேருந்து 2003 வரைக்கும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அவருக்கு தேவையுள்ள கடன் எல்லாம் அடைச்சு, அவரோட டோட்டல் கடன் அடைச்சு, என்னோட கடன் அடைச்சு, நான் ஒரு கடை வைக்கிற அளவுக்கு காசு சம்பாரிச்சுட்டு சென்னை மொபைல் சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன்.